ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 2வது இயர்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக லைவ் டெஸ்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் இந்த 25 கொஸ்டினுக்கு எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் வீடியோவோட முடிவில் அந்த மார்க்கை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, கையில ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சரை வந்து சைட்ல நோட் பண்ணிட்டே வாங்க. நான் ஆன்சர் சொல்லும் பொழுது டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து ரெடியா? பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொருள் தருக. கழித்திட அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? அசைந்திட, மகிழ்ந்திட, கவலையாக, சோம்பலாக. கழித்திட அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான சரியான பொருள் வந்து என்ன? வெரி குட். கழித்திட அப்படின்னா கழிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப மகிழ்ந்திட அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் டேஷ். பாரதியார், அப்துல் ரஹ்மான், பாரதிதாசன், சுரதா. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறைய தடவை ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யாரை வந்து உவமை கவிஞர்னு சொல்றோம்? இதுக்கு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரை எதனால உவமை கவிஞர்னு சொல்றோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா சுரதாவை தான் சொல்லுவோம். ஓகேவா? எதனால சொல்றோம் அப்படின்னா சுரதா வந்து அவருடைய பாடல்கள் எல்லாமே உவமைகள் வச்சு பாடுறதுல வல்லவரா இருப்பார். ஓகேவா? ஸோ உவமைகள் வைத்து கவி பாடுவதில் வல்லவர் அப்படிங்கிறதுனால சுரதாவை உவமை கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு கவிஞர்களுடைய அடைமொழி அல்லது சிறப்பு பெயர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வரும் அப்படின்னா பொருந்தாத இணை, தவறான இணை, சரியான இணை, இல்லைன்னா இவருடைய சிறப்பு பெயர் என்ன, இவருடைய அடைமொழி என்ன அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவும் கேட்கலாம். பொருந்தாதது, தவறானது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வாளை கன்றை டேஷ். வழங்கியது, கொடுத்தது, ஈன்றது, தந்தது. வாளை கன்றை என்ன பண்ணுச்சு? ஸோ இதெல்லாம் வந்து மரபு பிழையில கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி டாபிக்லாம் படிச்சுக்கோங்க. வெரி குட். வாளை கன்றை ஈன்றது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ராஜமார்த்தாண்டன் டேஷ் என்னும் சிற்றுத்தலை நடத்தினார். ஸோ ராஜமார்த்தாண்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிற்றுத்தலை நடத்தினாரு. அந்த சிற்றுத்தலுக்கான பெயர் என்ன? கொல்லிப்பாவை, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள், கொங்குதேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். ராஜமார்த்தாண்டன் அப்படிங்கிறவர் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றுத்தலை நடத்தினார். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதையை எழுதியவர் டேஷ். அறிவுமதி, கலாப்ரியா, முத்தரையனார், ராஜமார்த்தாண்டன். இதுல யார் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க? வெரி குட். ஓகே, குழந்தைகள் வந்து பறவைகளை மட்டும்தான் வரைஞ்சாங்க, வானம் வந்து தானாக உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ஷன் பி, கலாப்ரியா. ஓகே, அடுத்த கொஸ்டின்.
சேர்த்து எழுதுக. நேற்று பிளஸ் இரவு இதை சேர்த்தோம் அப்படின்னா என்ன சொல் வந்து உருவாகும்? நேற்று இரவு, நேற்றுறவு, நேற்றிரவு, நேர் இரவு. நேற்று பிளஸ் இரவு என்ன வரும்? சேர்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் சி, நேற்றிரவு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. பெயரறியா இந்த சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? பெயர் பிளஸ் அரியா, பெயர பிளஸ் ரியா, பெயர் பிளஸ் ரரியா, பெயர பிளஸ் அரியா. ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், பெயரறியா அப்படிங்கிறது தான் வரும். அந்த ரேவை வந்து நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா இரு பிளஸ் ஆன் வரும். அதுதான் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்றுன்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் வன விலங்குகளுக்கான இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் உள்ள இடம் டேஷ். வேடந்தாங்கல், முண்டந்துறை, கூந்தன்குளம், கோடியக்கரை. தமிழ்நாட்டுல வனவிலங்குகளுக்காக இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் வந்து எங்க இருக்கு? வெரி குட். தமிழ்நாட்டுல வனவிலங்குகளுக்கான மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறையில இருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், யானையை பற்றி தகவல்கள்ல இந்த கீழே இருக்கக்கூடிய தகவல்கள்ல தவறானது எது அப்படின்னு சொல்லுங்க. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலை தலைகளை உணவாக உட்கொள்ளும். யானை குடிப்பதற்கு 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிக குறைந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. இதுல எது வந்து தவறான தகவல்? வெரி குட். அப்ப அந்த இடத்துல என்ன வரும்? யானை மிக குறைந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படிங்கிறது தான் தப்பு. ஏன்னா அது மிக அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் வன கல்லூரி அமைந்துள்ள மேட்டுப்பாளையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை, சென்னை, கோவை, தஞ்சாவூர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வன கல்லூரி அமைந்துள்ள மேட்டுப்பாளையம். இது ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா முக்கியமானதும் கூட. ஓகே, வனக்கல்லூரி எங்க இருக்கு? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் வந்து எங்க இருக்கு? கோவை. கோவையில தான் மேட்டுப்பாளையம் இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக உள்ள விலங்கு டேஷ். புலி, யானை, கரடி, சிங்கம். காட்டோட வளத்தை குறிக்கக்கூடிய விலங்கு. வெரி குட். சிங்கம் கிடையாது, புலி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். இது முக்கியமான கொஸ்டின், நமக்கு தமிழ்லையும் இருக்கு அண்ட் ஜிகேலையும் வரும். ஓகேவா? அதனால இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிர் சரணாலயம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு? தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, கேரளா. வெரி குட். கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம். ஆப்ஷன் பி, குஜராத்ல தான் வந்து கிர் சரணாலயம் இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது டேஷ். காது, கண், கால், நகம், தந்தம். ஆசிய யானைய எது வந்து வேறுபடுத்தி காட்டுது?
வெரி குட். தந்தம் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பண்புள்ள விலங்கு என அழைக்கப்படுவது எது? சிங்கம், யானை, புலி, நாய். எது பண்புள்ள விலங்கு? பண்புள்ள விலங்கு புலி. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். பிரித்து எழுதுக. காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? காடு பிளஸ் ஆறு, காட்டு பிளஸ் ஆறு, காட் பிளஸ் ஆறு, காட் பிளஸ் டாறு. ஆப்ஷன் ஏ, காடு பிளஸ் ஆறு அப்படிங்கிறது தான் வரும். ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் டேஷ்? ஜாதுநாத், ஜாதவ் பயங், ஜட்டுஹலிட்டா, ஜவஹர்லால் நேரு. இதுல யார் இந்தியாவோட வனமகன் என்று அழைக்கப்படுபவர்? இது முக்கியமான கொஸ்டின். ஓகே. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜாதவ் பயங். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு பற்றி எந்த இதழில் செய்தியாக வெளிவந்தது? இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்து, விஜயா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எந்த இதழ்ல அவர் பத்தின அந்த செய்தி வெளிவந்தது? ஆப்ஷன் டி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் இந்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையே கிடையாது. ஸோ ஜாதவ் பயங் உருவாக்குன அந்த காடு பற்றின அந்த செய்தி எந்த இதழில் வந்துச்சுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. அடுத்த கொஸ்டின். சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறுவது டேஷ்? ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். சொல்லோட முதலில் மட்டும் வருவது. ஆப்ஷன் சி, ஔகார குறுக்கம். அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் தருக. இயற்கை வளம் அப்படின்ற அந்த சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? நேச்சுரல் ரிசோர்ஸ், பயோடைவர்சிட்டி, ஜங்கிள், ஃபாரஸ்ட்ரி. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேச்சுரல் ரிசோர்ஸ். வளம்னா ரிசோர்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று திருக்குறளின் மேன்மையை போற்றியவர் டேஷ்? திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், இளங்கோவடிகள். இதுல யார் அணுவை துளைத்து எல் கடலை புகட்டி குறுக்க தரித்த குரல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க?
கண்டிப்பா திருவள்ளுவர் கிடையாது. ஏன்னா திருக்குறளோட பெருமையை பத்தி திருவள்ளுவர் சொல்லல. ஓகே, சோ வந்து மற்றவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதுல இதை யார் சொன்னா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔவையார் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்க தெரித்த குறள் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் டேஷ். திருமந்திரம், திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள். தமிழ் மொழியில திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வரக்கூடிய முதல் நூல். வெரி குட். ஆப்ஷன் டி தான். ஏன்னா திருக்குறள் தான் நமக்கு முதல் மொழி. அது திருன்ற அடைமொழியோட வரக்கூடிய மொழி. ஓகே, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். வாய்மை எனப்படுவது டேஷ். அன்பாக பேசுதல், தமிழில் பேசுதல், தீங்கு தராத சொற்களை பேசுதல், சத்தமாக பேசுதல். வாய்மை அப்படிங்கிறது என்ன? வெரி குட். தீங்கு தராத சொற்களை பேசுதல். அடுத்த கொஸ்டின். கலை சொல் தருக. வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? வனவிலங்குகள், வீட்டு விலங்குகள், பல்லுயிர் மண்டலம், வன பாதுகாவலர். வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல். வெரி குட். ஆப்ஷன் ஏ, வனவிலங்குகள். இதுவே டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னா தான் வீட்டு விலங்குகள் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுகம் பெறும் மாத்திரையோட அளவு வந்து என்ன? வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுகம் பெறும் மாத்திரை அளவு டேஷ். அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, ஒன்றரை மாத்திரை, 2 மாத்திரை. வெரி குட். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒரு மாத்திரை. ஓகேவா? வேட்கை அப்படிங்கிற இடத்துல சொல்லோட இறுதியில ஐகாரம் வந்திருக்கு. இது ஒரு மாத்திரை அளவுல குறைந்து ஒழித்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். பிழையற்ற வாக்கியம் எது? கோவலன் சிலம்பு விற்க போனால் குழலி நடனமாடியது, அரசர்கள் நல்லாட்சி செய்தார், பசு கன்றை ஈன்றது. இதுல எதுல பிழை இல்லாமல் இருக்கு? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பசு கன்றை ஈன்றது. ஏன்னா கோவலன் அப்படின்னும் பொழுது போனான் அப்படின்னு வரணும், குழலிக்கு வந்து ஆடினாள் அப்படின்னு வரணும், அரசர்கள்னா செய்தனர்னு வரணும். ஓகேவா? ஸோ எல்லாமே தப்பா இருக்கு. பசு கன்றை ஈன்றது அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அதுல பிழை இல்லாத வாக்கியம் ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 25 கொஸ்டின் பார்த்தோம். இந்த 25க்கு நீங்க எத்தனை கரெக்டா பண்ணியிருக்கீங்க ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.